கடனை முடிந்த பிறகு என்ன செய்ய வேண்டும்? உடனடியாக கீழே இறங்கி வர வேண்டும். ஆனால் அதை தவிர்த்து காவடிகளை அங்கேயே கழித்து விட்டு பல மணி நேரம் இருக்கிறீர்கள். ஆக மற்ற காணிக்கை செலுத்துகின்ற பக்தர்கள் ஏறுவதற்கு சிரமமாக இருக்கிறது. மேலே மீண்டும் மீண்டும் வலியுறுத்துகின்றோம், மலை குகையின் மேலே இந்த மயில் காவடிகளும் மற்ற காவடிகளும் உங்கள் நேர்த்தி கடனை செலுத்துகிறீர்கள். அது செலுத்திவிட்ட பிறகு என்ன செய்யணும்? அந்த காவடிகளை எடுத்து நீங்கள் இறங்கி வர வேண்டும். நீங்கள் அந்த காவடிகள் அங்கு வைத்தீர்கள் என்றால் மற்ற பக்தர்களுக்கு அங்கு இடையூறாக இருக்கிறது. உடனடியாக அந்த காவடியை எடுத்து நீங்கள் இறங்கித்தான் வர வேண்டும். அது மாத்திரமல்ல, ஏறுகின்ற இந்த காவடி பக்தர்கள் நேர்த்தி கடன் செய்கின்றீர்கள். ஆகவே வெகு நேரம் எடுத்துக் கொள்ளாமல் நின்று அங்கே ஒரு குதூகலம் கொண்டாட்டம் இல்லையா, பக்தி பாடம் இதெல்லாம் படிச்சுக்கிட்டு நம்ம போறோம். அப்ப ரொம்ப டைம் எடுக்காம நீங்க கொஞ்சம் விரைவாக இறந்தீங்கன்னா பின்னாடி வர்றவங்களுக்கு கொஞ்சம் வசதியாக இருக்கும். அது நீங்க நின்று நேரம் எடுத்து செல்வதால் உங்கள் பின்னாடி வருகின்ற பக்தர்களுக்கு இடையூறாக இருக்கிறது. ஆக நெரிசல் அதிகமாகிறது. பிறகு எப்பொழுது அவர்கள் மேலே ஏறி அவர்களுடைய நேர்த்தி கடனை செலுத்தி விட்ட பிறகு கீழே இறங்குவது? மேலே ஏறினால் காவடிகளை அங்கே இறக்கி வைத்து விடுகிறீர்கள். அதை எடுத்து வருவதும் இல்லை. பல மணி நேரம் அங்கே அந்த காவடிகள் தப்பித்து இருக்கிறது. ஆக அந்த மயில் காவடி என்றால் உங்களுக்கு எல்லோருக்கும் தெரியும், பெரிய காவடி. ஒரு குறிப்பிட்ட ஒரு 8 ஃபீட் அளவுக்கு 8 அடி அளவுக்கு அந்த இடத்தை அப்படியே